ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு நான் சாப்பாடு ஆரம்பித்ததுலேருந்து நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையும் சிகப்பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி தான் கொடுத்தேன். நல்லா சாப்பிடுவாங்க. வெயிட் கெயினும் ஆச்சு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. சரி, இப்போ 1 இயர் ஆயிடுச்சு இல்லைங்களா, அது பத்தாது, இன்னும் பல தானியங்கள்லாம் போட்டு அரைச்சி அவங்களுக்கு கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதில் நான் என்ன ஆட் பண்ணிக்குவேன்னா பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது நான் ஆட் பண்ணிக்குவேன். அது இன்னும் நல்ல சத்து. ஏன்னா பாத்ரூம் போகிறது, மோஷன் போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே குழந்தைங்களுக்கு வராது. அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை, மக்ரோனி, பச்சைப்பயிறு, பாதாம், அவல் நான் ரெட் அவல் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சுண்டல், ஆரியம்னா கேழ்வரகு இருக்குது இல்லைங்களா, அது. உளுந்து நான் வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது பெட்டர். வீட்டில் வெள்ளை இருந்ததுனால நான் வெள்ளை உளுந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பருப்பு பாசிப்பருப்பு தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து. பாசிப்பருப்பு நிறையவே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து ஃபுல்லாக ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் தான் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கலான்னு எடுத்து வச்சேன். ஆனால் மிக்சியில் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மிக்ஸி ஜார் போட முடியல. சரி, நம்ம கடையிலே கொடுத்து அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி கொடுத்துருந்தாரு. இது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். எதையுமே சலிக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுத்துறாதீங்க. நல்லா சலிச்சுட்டு அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.